ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரெட் லஞ்ச் ஸ்டோரி டைம். இப்படி பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹீரோ அவங்க அப்பா கிட்டே வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் தனியாக இருந்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கண்டிப்பாக என்னென்னா நல்லா பார்த்துப்பேன், நீ நல்லா படித்து ஒரு பெரிய சோல் மாஸ்டர் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடும்ப பவர், உன்னுடைய அந்த ஊதா நிற கண்கள் உன்னோட ஸ்பெஷல் பவர், இது எதையுமே நீ வெளிக்காமிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நான் மட்டும்தான் அவங்க அம்மாவை பற்றின சில ரகசியங்களை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. சரின்னு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஊர் தலைவர் தான் ஹீரோவை ஸ்கூலில் கொஞ்சம் ஜாயின் பண்ணுறாரு. என்ட்ரன்ஸில் அவங்களோட சோல் பவர் என்னென்னு கேட்கும்போது ஹீரோவும் அவனோட பவர் எடுத்து காமிக்கிறான். சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ளே வந்து அங்கே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். யார் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து அவன் கேட்குறான். நான் இங்கே படிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். எது படிக்க வந்திருக்கியா? பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்க. இது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? உன்ன மாதிரி இடத்துல இங்கே வர வழியே கிடையாது. ஆமாம், உன்னோட அந்த சோல் பவர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ப்ளூ சில்வர் பிளானட் அப்படிங்கிறான் ஹீரோ. இந்த செடியா? இதை வச்சு ஆணி கூட பிடுங்க முடியாது, இதை வச்சு நீ பெரிய ஆளாகலாம் நீங்கள் வந்துட்டி அப்படிங்கிறத ரொம்ப கிண்டல் பண்ணுறான். அங்கே இன்னொரு பையன் வரான். அவன் வந்து ஒரு ஆளுநரோட பையன். ஏன் அடுத்தவங்களை இப்படி கிண்டல் பண்ணுற? உங்ககிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்குறான். ஹீரோவும் ஆமாம், சோல் ஹால்லேருந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நீங்கள் உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டுறான். ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொருத்தர் வராரு. உன்னோட பவர் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிளானட்டை காமிக்கிறான். நான் இதை கேட்கல, உன்னோட இன்னொரு கையில் ஒரு பவர் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, என்கிட்ட ஒரே பவர் தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சமாளிக்கலாம். ஏன்னா என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? இந்த பவர் இருக்கு, அவங்களால சோல் மாஸ்டர் ஆக முடியாது. அவங்கக்கிட்ட இன்னொரு பவர் இருக்கும், அதை வச்சு மட்டும்தான் அவங்களால சோல் மாஸ்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே இன்னொரு பையன் வந்து ஹீரோ கிட்ட உனக்கு ரூம் நம்பர் 7 அலாட் பண்ணியிருக்காங்க, நீ அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே மாஸ்டர் சொல்கிறாரு, ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே டீச்சராக இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை நான் இங்கே சும்மா அப்பப்போ வந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னமோ சோல் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல, வா அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே இருக்க முயல்களை நீ கொல்லணும், அப்போ தான் சோல் மாஸ்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மாஸ்டர் சொல்கிறாரு. என்ன, ஏன் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இதுகளை கொன்னா மட்டும்தான் அதுக்கிட்ட இருந்த சக்தியை நீ வாங்க முடியும், கொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன இதுக்கெல்லாம் அப்போது சோல் பீஸ்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அது சாதாரணமான காட்டு விலங்குகள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னால் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். இதே டைமில் அங்கே ஒரு பொண்ணு அந்த ஸ்கூலில் சேர வரா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் வந்து ஸ்கூல் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஆளுநர் பையனும் இன்னொருத்தர் நின்னாலே அவனை நின்றுட்டு அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆளுநர் பையன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கிட்ட போய் வளைஞ்சிக்கிட்டே ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இது எதையுமே கண்டுக்காமல் ஹீரோயின் உள்ளே போகலான்னு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் ஓடி வந்து இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தீங்களா முயல், அது எல்லாத்தையும் ஒருத்தர் அவுத்து விட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுநர் பையனும் அங்கே போய் பார்க்குறான். ஹீரோ தான் எல்லா முயல்களையும் விடுவிச்சு விட்டுருப்பான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் எல்லா முயல்களையும் அவுத்து விட்டு அப்படின்னு அவன் கேட்கும்போது எதுக்கு சாதாரணமான விலங்குகளை கொள்கிற, அதுக்கு பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். என்ன பாவமா, நீ கரிசோறுலாம் திங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுநர் பையன் கேட்குறான். கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் தான், உயிர் வாழ்கிறதுக்காக நான் சாப்பிடுவேன், ஆனால் தேவையில்லாத எல்லா விலங்குகளையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஒரு சோல் பீஸ்ட் அப்படி கொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக கெட்ட சோல் பீஸ்ட்டை மட்டும்தான் நான் கொல்லுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஒரு சோல் பீஸ்ட் வந்து நின்னா நீ கெட்டவனா இல்லை நல்லவனா அப்படின்னு கேட்டுட்டு போய் கொல்லுவியா அப்படின்னு அந்த ஆளுநர் பையன் கேட்கும்போது இங்கே பாரு, ஒழுங்காக அந்த முயல்களுக்கு பிடிச்சி மறுபடியும் கூண்டுக்குள்ளே விடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுநர் பையன் சொல்கிறான். முடியவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அந்த ஆளுநர் பையன் கேட்க, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டே இருக்கான். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோயினும் ஒரு பக்கத்தில் இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பா. ஹீரோவும் அவனோட ரூமுக்கு போகிறான். அங்கே வாங்கின ஒருத்தர் இருக்கான். வாப்பா, நீ தான் புது ஆளா? என்னோட ஆன்ம சக்தி புலி. ஆமாம், உன்னோடது அப்படின்னு அவன் கேட்கும்போது என்னோடது அந்த பிளானட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி வா, நம்ம 2 பேரும் சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கூப்பிட்றான். என்ன சண்டை போடணுமா? தேவையில்லாமல் நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இங்கே பாரு, நம்ம இந்த அறைக்குள்ளே சண்டை போட்டால் மட்டும்தான் இந்த அறையோட தலைவர் யாருங்கிறத தீர்மானிக்க முடியும் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்குள்ளே ஹீரோயின் வரா. நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஹீரோயின் கேட்க, ஆமாம் இங்கே தான் இருக்கேன். இதுதான் அவன் பெட்டா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். ஆமாம் இதுதான் அப்படின்னு அவன் சொல்லும்போது ஏன் கேட்குற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஒன்றும் இல்லை, நானும் உன் கூட தான் தங்க போகிறேன், உன் கூட தான் படுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. என்ன அப்படின்னு ஹீரோ முடிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்க அந்த வாங்க என்ன சொல்கிறான்னா, பொண்ணு, என்ன உன் இஷ்டத்துக்கு வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்க, ஏன் நான் இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏம்மா நீ ஒரு பொண்ணு, அதனால் இங்கெல்லாம் நீ தங்கக்கூடாது அப்படின்னு அந்த வாங்குற பையன் சொல்கிறான். யாரை பார்த்துடா பொண்ணுன்னு சொன்னேன், வாடா ஒத்தைக்கத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கூப்பிட்றா. லூஸாக இருக்குமோ அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் எட்டி ஒரு உதைக்கிறான். அந்த பையன் பொத்துன்னு எங்கேயோ போய் விழுந்து கிடக்குறான். ஓகே, இப்போ நான் இங்கே இருக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இல்லை முடியவே முடியாது அப்படின்னு அந்த வாங்குங்கிற பையன் சொல்கிறான். வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது வா, நம்ம 2 பேரும் ஆன்ம சக்தி மூலமாக சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த வாங்குங்கிற பையனோட ஆன்ம சக்தி புலி.
உன்னோட ஆன்ம சக்தி என்ன அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, என்னோட ஆன்ம சக்தி முயல். ஆனால் உன்னை அடித்து வீழ்த்துறதுக்குலாம் என்னோட ஆன்ம சக்தி எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு ஏதோ கரையத்தை பழகி வச்சிருப்பா போல இருக்கு. எட்டி ஒரே மிதி, அவ்வளோதான், அங்கேயே விழுந்து கிடக்கிறான். வாங்கு. ஏம்மா தாயே, இந்த ரூமில் நீயே இருந்து தொலை, நான் இங்கேருந்து பெட்டி சட்டியெல்லாம் கட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னா அந்த வாங்குங்கிற பையன் கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, ஆமா உன்னோட ஆன்ம பவர் என்ன, வா நம்ம 2 பேரும் சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். இங்கே பாரு, எனக்கு சண்டைலாம் போட தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். வா வா அப்படின்னு போட்டு ஹீரோவை தொல்லை பண்ணி ஒரு வழியாக சண்டை போட சம்மதிக்க வச்சிடுறா. இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே சண்டை நடக்குது. ஆனால் அதில் ஹீரோயின் ஜெயிச்சு அந்த ரூமுக்கு தலைவியாக மாறிடுறா. இந்த இடத்துக்கு ஒரு லேடி வார்டன் வராங்க. ஏய், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, நான் இந்த ரூமில் தான் தங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹலோ, இது பசங்களுக்கான ரூம், போ உன்னோட ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே அந்த வாங்குங்கிற பையன் திருப்பி இந்த ரூமுக்கு வந்துடுறான். வா நம்ம 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு திருப்பி ஹீரோவை கூப்பிட்றான். இல்லை, இந்த ரூமுக்கு நீயே வந்து தலைவராக இருந்துக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்படிலாம் கிடையாது, நீ கண்டிப்பாக சண்டை போட்டே ஆகணும். ஏன்னா இங்கே நிறைய பணக்கார பசங்க இருக்காங்க. அவங்க பணம் திமிர காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யார் சண்டை போட்டு ஒருத்தர் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த இடத்துக்கு லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று இப்போ நீ என் கூட சண்டை போடு, இல்லைனா அந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்கிறான். இப்படி இந்த 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் நிற்கும் போதே மேலே தொங்கிட்டு இருந்த அந்த விளக்கு பொத்துன்னு அத்து கீழே விழுது. யாங்க காப்பாற்றுறதுக்காக ஹீரோ இடையில வந்துடுறான். அவனுக்கு அடிபட்டுருது. இப்போ அந்த இடத்துக்கு அந்த மாஸ்டர் வர்றாரு. ஹீரோ கிட்ட, நீ தான் இனிமேல் இங்கே லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் வேலை தேடி ஊருக்குள்ளே வரான். என்ன தான் படித்தாலும் தான் செலவுக்கு காசு வேணும்லே, அதனால் அங்கே வந்து ஒரு இரும்பு பட்டறையில் வேலை கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த வேலையெல்லாம் உன்னால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் அப்பாவே இந்த மாதிரி இரும்பு கொல்லர் தான், கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போ முடிஞ்ச செஞ்சு காமி அப்படின்னு சொன்னதும் ஹீரோ அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த மின்னல் அடி சக்தியை யூஸ் பண்ணி நீட்டாக ஒரு ஆயுதத்தை செஞ்சு முடிச்சிடுறான். இவ்வளோ ஸ்பீடாக செஞ்சு முடிச்சதை பார்த்து அந்த கடைக்காரர் ஆச்சரியப்பட்டு போயிட்டு நிறைய பொற்காசுகள் கொடுக்குறாரு. நீ ரொம்ப திறமைசாலிப்பா, நீங்கள் தாராளமாக வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி, எனக்கு கொஞ்சம் ஆணிகளும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வந்து கீழே விழுந்துச்சு இல்லையா ரூமில் லேம்ப்பு, அந்த லைட்டையும் சரி பண்ணிடுறான். சரின்னு ஹீரோவும் போய் தூங்க போயிடுறான். காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்தில் ஹீரோயினும் வந்து கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கா. ஹீரோயின் எப்படி இந்த இடத்துக்கு வந்தால் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.